அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து பொது கூட்டணி ஒன்றை அமைக்க இணக்கம். அஸ்விஸ்மு கொடுப்பனவு குறித்து நாடாளுமன்றில் வெளியான அறிவிப்பு. மின்சார கட்டண குறைப்பு, பொருட்களின் விலையில் விரைவில் மாற்றம். ஏனையின் வீதியில் 4 லொரிகள் மோதி விபத்து. சிக்கப்போகும் 2 அரசியல்வாதிகள். மன்னாரில் வெள்ள அபாயம், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நானுஓயாவில் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்த விவகாரம், 6 விளக்கமறியல். கிளிநொச்சி ஐயங்குளம் தடுப்பணையில் உடைப்பு. போலி ஆவணம் தயாரித்து 22 மில்லியன் ரூபாவுக்கு அரச காடி விற்பனை, வவுனியா உத்தியோகஸ்தர் மோசடி. கண்டி மகியங்கனை வீதிக்கு இரவு நேரங்களில் பூட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். பொது கூட்டணியை அமைத்து அடுத்து வரும் தேர்தல்களை முகம் கொடுக்க ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணங்கியுள்ளன. இது தொடர்பாக 2 கட்சிகளின் பிரதிநிதிகளும் நேற்றிரவு கலந்துரையாடினர். இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தி மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய வேண்டும் என்ற யோசனை ஐக்கிய தேசிய கட்சியால் முன்வைக்கப்பட்டது. இதனை ஐக்கிய மக்கள் சக்தி நிராகரித்தது. இந்த நிலையில் 2 கட்சிகளும் இணைந்து பொது கூட்டணியொன்றை அமைக்க இணக்கம் காணப்பட்டது. இது தொடர்பான மேலதிக கலந்துரையாடல் நாளை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அஸ்விஸ்ம நிவாரணம் கிடைக்காத தகுதியுடைய நபர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் ஹர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் விரிவான மீளாய்வை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இன்னும் நிவாரணம் கிடைக்காத தகுதியுள்ள நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்குவதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. நிவாரண உதவி செயல்முறையை மேம்படுத்த கணினி மூலம் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மீண்டும் ஆய்வு செய்யப்படுகின்றன. கணிசமான எண்ணிக்கையிலான மக்களிடமிருந்து முறையீடுகள் பெறப்பட்டுள்ளன. அவை முறையான நடைமுறைகளை பின்பற்றி முழுமையாக மதிப்பாய்வு செய்யப்படும். 2024 ஆண்டை விட 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நலன்புரி நலன்களுக்காக ஒரு பெரிய ஒதுக்கீட்டை ஒதுக்குவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தற்போதைய அமைப்பில் உள்ள இடைவெளிகளை நிவர்த்தி செய்வதற்கும் தேவைப்படுபவர்களுக்கு ஆதரவை வழங்குவதற்கும் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது என தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண குறைப்புக்கு ஏற்ப அடுத்த 2 வாரங்களுக்கு பொருட்களின் விலை குறையும் என்று அகில இலங்கை சிறு தொழில் வல்லுநர் சங்கம் தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை 30% குறைக்க பொது பயன்பாட்டு ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிருக்ஷகுமார குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நேற்று முதல் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கான மின்சார செலவுகள் குறைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக பொருட்களின் விலை 5% முதல் 10% வரை குறைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழியில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் சுமார் 2 வாரங்களில் சந்தைக்கு வழங்கப்படும் என்றும் இதனால் மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மதவாச்சி ஏனையின் வீதியில் கல்கண்டேகம கல்லூரிக்கு முன்பாக இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் லொரியொன்று 3 லொரிகளுடன் மோதியதில் 2 காயமடைந்துள்ளதாக புனே போலீசார் தெரிவித்தனர். கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி சென்ற 3 லொரிகள் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது பின்னால் வந்த மற்றும் ஒரு லொரி சம்பந்தப்பட்ட லொரிகளுடன் மோதியதால் குறித்த விபத்து ஏற்பட்டதாக புனே போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் 4 லொரிகளும் சேதமடைந்ததாகவும் லொரிகளில் பயணித்த 2 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். விபத்து குறித்து புனே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத மணல் அகழ்வு சம்பவத்தின் பின்னணியில் 2 பிரபல அரசியல்வாதிகள் இருப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு அமைச்சர் சமத வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார்.
சிலாபம் மணல் நிறுவனத்துக்கு சொந்தமானதாக கூறப்படும் பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் அகழ்வு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு பாரிய மோசடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது விசாரணைகள் நடந்து வருகின்றன. மேலும் சுமார் 400 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான மோசடி பரிவர்த்தனை நடந்துள்ளதாக முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த மோசடிக்கு இறுதி பொறுப்பான தரப்பினரை அடையாளம் காண்பது கடினம் என்று அமைச்சர் கூறினார். இருப்பினும் 2 முக்கிய அரசியல்வாதிகளை இந்த சம்பவத்துடன் தொடர்புபடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலதிகமாக பல ஒப்பந்தக்காரர்களும் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் அருவியாற்றினை அண்டிய பல கிராமங்களில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கு தயாராக இருக்குமாறு மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் நேற்று தென்னிலங்கை பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக முக்கியமான பெரிய குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் மெல்வத்தோயா எனப்படும் அருவியாற்றினை அண்டிய பகுதிகளாக உள்ள நானாட்டம் மற்றும் மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல கிராமங்களுக்கு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மடுக்கரை, ராசமடு, அச்சங்குளம் போன்ற கிராமத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கு தயாராக இருக்குமாறும் அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது அருவியாற்றில் 13.2 அடி நீர்வரத்து உள்ளது. இந்த நீர்வரத்துக்கு அதிகமானால் அம்மக்கள் கட்டாயம் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் மக்கள் இடம்பெயரும் நிலை ஏற்பட்டால் நானாட்டான் டிலாசா கல்லூரி மற்றும் மோட்டக்கடை சிவராஜா வித்தியாலயங்களில் தங்குவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நானாட்டான் பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் அருவியாற்றில் நீர்வரத்து அதிகமாகி வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதால் அருவியாற்றில் மீன்பிடியில் ஈடுபடும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நானுஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நானுஓயா எடின்பெரோ தோட்டத்தில் கடந்த 14ஆம் தேதி இரு குடும்பங்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக சிகிச்சை பலனின்றி ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த தோட்டத்தில் இரு குடும்பங்களுக்கிடையில் பழைய பகையொன்றின் காரணமாகவும் பொங்கல் தினத்தில் ராமர் பஜனை ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட சிறு வாய்த்தர்க்கம் முற்றியதில் தனியாக அழைத்து சென்று சிலரை கூறிய ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 4 நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 45 வயதான மாணிக்கம் யோகேஸ்வரன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் குடும்ப தகராறை கொலையில் முடிவடைந்துள்ளமை தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 6 பேரையும் நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்திய போது அனைவரையும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கனமழை காரணமாக கிளிநொச்சியில் உள்ள ஐயக்குளம் ஏரியின் தடுப்பணை நேற்று இரவு 2 இடங்களில் உடைந்ததால் ஏரியில் உள்ள நீர் தற்போது தாழ்வான பகுதிகளை நோக்கி பாய தொடங்கியுள்ளது. தாழ்வான பகுதிகளுக்குள் புகுந்த நீர் கிளிநொச்சி ஐயங்குளம் குளத்தின் கீழ் அறுவடைக்கு அருகில் இருந்த 348 ஏக்கர் நெற்பயிர்களை மூழ்கடித்துள்ளது. ஏரியில் இருந்து நிரம்பி வழியும் நீர் காரணமாக தாழ்வான பகுதிகளில் உள்ள பல வீடுகள் மற்றும் சாலைகளும் நீரில் மூழ்கியுள்ளன. ஐயங்குளம் குளத்தின் கரை உடைந்த 2 இடங்களிலும் உருவாகியுள்ள 2 பெரிய பள்ளங்கள் மணல் மூட்டைகளால் நிரப்ப முடியாத அளவுக்கு பெரிதாகிவிட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் பள்ளங்களின் அளவும் அதிகரித்து வருகிறதாகவும் பள்ளங்களில் இருந்து தண்ணீர் வெளியேறும் விகிதம் அதிகரிப்பதாகவும் இதற்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது. போலி ஆவணம் தயாரித்து அரச காணியொன்றினை 22 மில்லியன் ரூபாவுக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் உத்தியோகத்தர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா பம்பைமடு பகுதியில் உள்ள அரச காணியொன்றினை போலி ஆவணங்கள் மூலம் 22 மில்லியன் ரூபாவுக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என வவுனியா மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான அரசு உத்தியோகத்தரை மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கண்டி மகியங்கனை வீதி இன்று மாலை 6 மணி முதல் மூடப்படவுள்ளது. மறு அறிவித்தல் வரை நாளாந்தம் மாலை 6 மணி முதல் மறுநாள் அதிகாலை 6 மணி வரை இவ்வாறு மூடப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக கண்டி மகியங்கனை வீதியின் கேகட கள்ளவுக்கு அருகிலுள்ள 18 வளைவு பகுதியில் பாறைகள் இடிந்து விழும் அபாயம் இருப்பதன் காரணமாக இவ்வாறு மூடப்படுவதாக கண்டி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி தொடர்ந்து தெரிவித்த மாவட்ட செயலாளர், கேகட்டகொள்ள பகுதியில் உள்ள பிரதான வீதியில் தற்போது பாறைகள் விழுந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் பாறைகள் விழும் அபாயம் இருப்பதால் வீதியை தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆபத்தான பாறைகள் அகற்றப்பட்ட பிறகு வீதியை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இருப்பினும் பகல் வேளைகளில் கூட வீதியில் பாறைகள் விழுவதற்கான அபாயம் காணப்படுவதால் பகலில் இந்த வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மிகவும் அவதானமாக செயற்படவும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.